ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வித் சின்ன. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஒரு அருமையான கட்லா மீன் ஃப்ரை தான் எப்படி செஞ்சு சாப்பிட போறோம் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ்ல வந்து 500 ரூபா போட்டிருக்காரு. ஜாயின் பட்டன் இருக்கு, அதையும் நீங்க வந்து ஜாயின் பண்றதா இருந்தால் ஜாயின் பண்ணலாம். லைவ் வந்து நம்ம இன்னும் போடல, போடும்போது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்லா மீன் வந்து 1.5 கிலோ ஒரே சைஸாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நல்லா என்ன பண்ணுறோம், ஒரே ஈவனாக வந்து ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கிறோம் பாருங்க. 3 வாட்டி நல்லா கழுவிட்டு, உப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு என்ன மசாலா சேர்க்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். லெமன் வந்து 1 சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், கர்லீவ்ஸ் 1/2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நறுக்கி பொடிசா வச்சிருக்கோம். கடலை மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 30 கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், 30 50 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். நாம் என்ன பண்ணுறோம்னா, முதல்ல மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நல்லா தாராளமாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் நம்ம வந்து கலர் பவுடர் ஒன்று சேர்க்க தேவையில்ல. ஏன்னா எப்பயும் போலவே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் தான் வரும். அதனால வந்து கலர் பவுடர் சேர்க்காம யூஸ் பண்ணிக்கலாம். லெமனை வந்து புளிஞ்சி அதோடைய ஜூஸை வந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க, நல்லா அதுவே நல்ல கலராக கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மீனை வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை மாதிரி உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, மசாலா எல்லா மீனையும் நம்ம போட்டுட்டு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம போட்ட எல்லா ஸ்பைசஸும் சால்ட்டு எல்லாமே அந்த மீனில் ஊறி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கம்மிங் மண்டேலேருந்து, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து நம்ம வாரத்துக்கு வந்து பெரிய வீடியோ 3, மற்ற நாள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் போட போகிறோம். ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து கட்லா மீன் ஃப்ரை பார்க்கலாம். ஆயிலில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். மீன் எண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு தான் யூஸ் பண்ண முடியும், மற்ற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றி நம்ம மீன் ஃப்ரை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது இப்போனா மீன் ஒன்று ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா என்ன பண்ணுறோம்னா, கேப் விட்டு நம்ம போட்டுட்டு அப்படியே லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஈவனாக எல்லா மீனும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு திரும்ப நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக வேணாலும் சாஃப்டாக வேணாலும் நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல ஃப்ரையாக கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம கலர் பவுடர் போடாமலே இந்த கலர் இருக்குன்னா, கலர் பவுடர் போட்டோம்னா கருப்பாக ஆகிடும். சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். அதனால் வந்து சில்லி பவுடரோட கலரோட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சு நல்லா கேர்னிஷ் வேணும் அளவுக்கு வெங்காயம், லெமன், பெப்பர் எல்லாத்தையும் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது. கண்டிப்பாக இந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் தெரியும். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று உங்களோட சொல்லுவேன். பாய்.